ஒரு சமயம் விஜயநகரத்துல ரொம்ப நாளா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. மக்கள் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா. மழைய நிறுத்துறதுக்காக அந்த ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ரசத்தை கொட்ட வச்சிட்டீங்களே. விஜயநகரத்துல ராஜு மட்டும் கிடையாது. இந்த மழை எப்படியாவது நிக்கணும்னு நிறைய பேரும் விரும்புனாங்க. அவங்கள ஒருத்தர் தான் சைனி பிரசாத். விஜயநகரத்துல சிலை செதுக்கிறவரு. ஏன்னா மழையில சிலைய செதுக்கிறதுக்கு அவருக்கு கல்லு எங்க இருந்து கிடைக்கும்? அதனால அவரு வீட்டுல இருந்த கல்லையே எடுத்து சிலை செதுக்க ஆரம்பிச்சாரு. அட, இங்க இருந்த கல்லு எங்க போச்சு? இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு அந்த கல்லு? என்னங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. ஆமா, திடீர்னு உனக்கு என்னதான் ஆச்சு? சட்னி அரைக்கிற குழவி கல்ல காணோம். அத நீங்க எங்கயாவது பாத்தீங்களா? அது எங்க போச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதையும் வச்சு செல்ல செதுக்கிட்டீங்களா? இப்ப நான் சட்னியை எப்படி அரைக்கிறது? எங்க போனீங்க? ராஜுவோட பிரார்த்தனை பத்தி சொல்றதா இல்ல சைனி பிரசாத் காத்துக்கிட்டு இருந்தத பத்தி சொல்றதா? மழையும் நின்னுடுச்சு. விஜயநகரத்தோட திறந்த வானமும் அங்க இருந்த மழை தண்ணீரும் கதை சொல்லிக்கிட்டு இருந்தது. மழை நின்னதுக்காக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்காக ராஜு கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஆத்தங்கரை கிட்ட அவரு அப்படி ஒன்ன பார்த்தாரு. அவரு இது வரைக்கும் அப்படி ஒன்ன பார்த்ததே கிடையாது. அற்புதம்! ஈஸ்வரா, எங்க விஜயநகர வாசிகளோட கஷ்டங்கள் போனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் பண்றதுக்கு நீங்களே வந்துட்டீங்களா? என்ன ஒரு அற்புதம்! நான் இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்றேன். இது வேண்டாம், இதுவும் வேண்டாம். ஒரு கல்லும் என் வேலைக்கு பயன்படாது. ஈஸ்வரா, இது அநியாயம். ஈஸ்வரன் வந்துட்டாரு! ஈஸ்வரன் வந்துட்டாரு! இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கருணை காட்டிட்டீங்களே கடவுளே. எவ்வளவு அழகான நல்ல பாறைய காட்டியிருக்கீங்க. இதுல சிலைய செதுக்குனா ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்பவே நான் போயிட்டு என்னோட உளியை எடுத்துட்டு வந்துடுறேன். ராஜு எந்த பாறையில ஈஸ்வரனை பார்த்தாரோ அதே பாறை சைனி பிரசாத்துக்கு சிலை செதுக்கிற கல்லா தெரிஞ்சுது. ஆனா இந்த ஒரு விஷயம் சாதாரணமா முடியற விஷயம் கிடையாது. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். போ, நீயும் கொஞ்சம் போய் ஓய்வு எடுத்துக்க. அடேங்க அப்பா, என்ன ஒரு மென்மையான கல்லு. ஏன் நம்ம இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க கூடாது? நான் கண்ணை அசந்துட்டேனோ? ஏன் தூக்கம் வராது? எவ்வளவு அற்புதமான இடம், அதுல ஒரு அருமையான கல்லு. இந்த இடம் என் கூட இருக்கிற வியாபார நண்பர்களோட சோர்வை கூட சுலபமா போக்கிரும். அவங்க கிட்ட போய் இப்பவே சொல்றேன். அடடடா, கொஞ்ச நேரம் இருங்க. முதல்ல சிலைய நான் செதுக்கிறேன், அதுக்கப்புறமா நிறத்தை பூசுவோம். இது ஒண்ணு நிறம் கிடையாது, இது மஞ்சள் குங்குமம். உனக்கு என்னதான் ஆச்சு? அந்த ஈஸ்வரனே இங்க தோன்றி இருக்காரு, உன் கண்ணுக்கு தெரியலையா என்ன? அடடா அண்ணா, அவரு எப்படி தோன்றுவாரு? நான் என் உளியால செதுக்குனதுக்கு அப்புறம் தானே அவர் தோன்றுவாரு. நிறுத்து!
இங்க பாருங்கண்ணா, வேற எங்கேயாவது போய் சண்டை போடுங்க. நாங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அட, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பாஸ்கர், நான் தான் மண்ணு. இதெல்லாம் செஞ்சது நீங்க தானா? ஏன் ஈஸ்வர மேலேயே ஏறி உட்காருவீங்களா? அட, இது சிலை செதுக்கிற கல்லு. இது ஒண்ணும் மெத்த கிடையாது. நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. இந்த கல்லு சிலை செதுக்கிறதுக்கு இல்ல, இது என்னோட ஈஸ்வர. இது என்னோட கல்லு. இல்ல, என்னோடது. இல்ல, என்னோட கல்லு. இது உனக்கும் சொந்தம் இல்ல, அப்புறம் உனக்கும் சொந்தம் இல்ல. இது எனக்கு சொந்தமானது. நிறுத்துங்க. பாஜன், ஆமா, இவங்கெல்லாம் யாரு? மலைவாழ் மக்கள் போல இருக்கு. நாங்க ராஜா வித்யாதரோட காவலாளிகள். தள்ளி போங்க. பாதையில தடங்களா இருக்கிற கல்லை நாங்க தள்ளி வைக்கணும். என்னோட ஈஸ்வரனை எப்படி தள்ளுறீங்கன்னு நானும் பாத்துறேன். இது நான் சிலை செதுக்கிறதுக்கான கல்லு. இத ராஜா கிட்ட சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்களும் வியாபாரிங்க தான். இந்த மிரட்டெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. போய் உன் சிலைய வேற எங்கேயாவது செதுக்கு. இது நாங்க ஓய்வு எடுக்க வேண்டிய இடம். இந்த கல்லு என்னோடது, புரிஞ்சுதா? ஏ கேஷவ், ஏ ஈஸ்வர மேலேயே துணி துவைக்கிறியா? ஆனா உன் ஈஸ்வரன் எங்கப்பா? இங்க பாரு, இது நாங்க ஓய்வு எடுக்க வேண்டிய இடம். இங்க இருந்து கிளம்ப. எப்படி ஓய்வு எடுப்பீங்க? இது சிலை செதுக்கிற கல்லு. சிலையா? ஓய்வு எடுக்கிற இடமா? ஈஸ்வரனா? அட, இது என்னோட துணி துவைக்கிற கல்லுப்பா. என்ன? மழைனால மண்ணு படைஞ்சிருக்கும். அத நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க. இவன் என்ன பேசுறான் பாத்தியா? என்னமோ இதுல அவன் பேர் எழுதி இருக்கிற மாதிரி பேசுறான். பேரா? என்ன பாத்துட்டீங்களா? கிளம்புங்க. அரண்மனையோட துணிகளை நான் துவைச்சாகணும். If you like this video, subscribe to our channel Murthy Media.